விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் வெக்காரமை அதிகாரத்தில் 171வது குறள் நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடுத்தவனுடைய விலையுயர்ந்த பொருளை ஒருவன் அபகரிக்க முயல்கின்ற பொழுது அவன் குடி அழிந்து, அதாவது அவன் பரம்பரை முழுதும் அழிந்து அடுத்தவர்களால் குற்றம் சுமத்தப்படுவான். இதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே. சரி, இப்பொழுது ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். நடுவின்றி அப்படி என்றால் என்ன? நடுநிலைமையற்று. நன்பொருள் என்றால் நல்ல பொருள், ஒரு விலையுயர்ந்த பொருள், ஒரு அழகான பொருள். அதை வெக்கின் என்றால் ஏங்குதல், வெக்கி என்றால் வெக்கின் என்றால் ஏக்கப்பட்டு, ஏக்கம் என்றால் என்ன? ஆசைப்பட்டு. குடிப்பொன்றி, யார் ஒருவன் ஆசைப்படுகின்றானோ அவனுடைய குடிப்பொன்றி என்றால் மொத்த குடியும் அழிந்து, குற்றமும் என்றால் அங்கே இருக்கும் மனிதர்கள் அவனை பற்றி குற்றவாளி என்று பேசுவார்கள். குற்றமும், அதாவது அங்கே இருக்கும் மற்றவர்கள் இவனை குற்றவாளி என்று பேசுவார்கள். சரி, இப்போ நார்மலா பார்ப்போம். ஒரு திருடன் இருக்கான். ஒரு திருடன் அடுத்தவர்களுடைய பொருளை திருடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு திருடன் அந்த திருடன் இருந்து அந்த பொருளை தூக்கிட்டு போயிடுறான். தான் சம்பாதிக்காத ஒரு பொருளை அடுத்த வேறு ஒரு திருடன் திருடின்னு போகும்போது இந்த திருடன் எவ்வளோ வருத்தப்படுறான். ஐயோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை திருடி எடுத்துன்னு வந்தான், ஆனால் அவன் எவ்வளோ தூக்கின்னு போயிட்டானே படுபாவி. தான் சம்பாதிக்காத ஒரு பொருளுக்கே ஒருவன் அதாவது வேதனைப்படுகின்றான் என்றால் அடுத்த ஒருவன் அதற்காக கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த பொருளை சம்பாதிக்க. அப்போ அந்த பொருளை, அடுத்தவனுடைய பொருளை நாம் ஆசைப்பட்டு எப்பொழுது நாம் சம்பாதிக்க முயல்கின்றோமோ, அதை திருட முயல்கின்றோமோ, அப்பொழுது நம்மளுடைய குடி என்றால் நம்மளுடைய பரம்பரை முழுவதும் கெட்டுவிடும் அப்படின்றாங்க. சரி, குற்றமும்னா அங்கே இருக்க நம்ம சுற்றி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஐயோ, இவங்க ஒரு பாவி என்று பழி சொல்லுக்கு ஆளாகும். அந்த பழி சொல் என்னவென்றால் நமக்கு பாவத்தை தரும். எனவே நண்பர்களே, அடுத்தவர்களுக்கு கேடு விளைவித்து அவர்களுடைய பொருளை நாம் அதை அனுபவிப்போம், அதை எடுத்துக்கொள்வோம் என்று நினைப்பது தவறு என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.